ஜூன் 30th என்ற பர்த்டே இது ஒரு லாங் வீடியோவா போடலாம்னு பிளான் பண்ணியாச்சு. கோயிலுக்கு போக முடியல, ஆனா பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காலையில ஹரிஸ் ஹோட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கத்தையும் பூரி எனக்கு சரியான விருப்பம். காலமே போயிட்டு பூரி ஆர்டர் பண்றதுக்கு முதல்ல வித்தியாசமா வாழைப்பூ பொங்கல் ஒன்று இருந்துச்சு. அதை சொல்லிட்டேன், பூரி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா. அப்படியே வடையும் சொல்லிட்டு பார்த்தா சப்போட்டா அல்வாண்டு ஒன்று வச்சிருந்தாங்க. எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், நல்லாவே இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே கிழங்கு கறி கட்டியா இருக்கக்கூடாது, இங்க தண்ணியா இருக்கும், செம சூப்பரா இருக்கும். நாங்களும் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு மாமிக்கும் பூரி செட் ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு தயவு செய்து 12 மணிக்கு எல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். அதனாலே 12 மணிக்கு கேக் வெட்டல, மத்தியானம் 12 மணிக்கு தான் வெட்டினேன். அப்படியே டியூஷனுக்கு போயிட்டேன். அங்க பார்த்தா பசங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு பாட்டு பாடி விஷ் பண்ணினாங்க. ஈவினிங் 6 மணிக்கு புஃபே போறது தான் பிளான். ஆனா இவர் பிளானை மாத்தி வித்தியாசமா ஒரு பிளான் பண்ண கோயம்புத்தூர்ல இருந்து கொஞ்சம் தூரமா போய் எங்கேயும் சாப்பிடுவோம்ட்டு நாங்க செலக்ட் பண்ண இடம் சரவணம்பட்டி. போறதுக்கு முதல்ல ஒரு ஃபுட் சிட்டி ஒன்று இருந்துச்சு, பழமுது பிளஸ் சொல்லி. அங்க போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கி காருக்குள்ள போட்டுட்டு அப்படியே சரவணப்பட்டி ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு போயிட்டேன். நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக போகிறேன்னு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே என்னோட ஃபேவரட் ஃபுட் தான். ஆனால் இந்த நாசி கோரங் சாப்பிடணுமெண்டு சரியான ஆசை. அங்கே போய் பார்த்தா ஒரு கடையில் இருந்துச்சு, விடுவேனா நான். வாவ் சைனீஸ் என்ற ஒரு கடைக்கு தான் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் போயிட்டு சூப் சொன்னோம், கிளியர் சூப், வெஜிடேரியன் ஹாட் அண்ட் சோர் சொல்லியிருந்தேன். சூப்பே நல்லா இருந்துச்சு. இவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நல்லா இருந்துச்சுன்ற அர்த்தம். நல்லா கொதிக்க மிளகு தூக்கலாக போட்டு ஒரு சூப் குடித்தேன். எனக்கு இந்த பிரியாணி பரோட்டாடு வழக்கமாக சாப்பிட்றது எதுவுமே வேண்டாமட்டுட்டேன். அங்கேயே நாங்கள் நாசி கோரங் சொல்லிட்டோம். அதோட என்னோட ஃபேவரட் ஹனி சிக்கன் சொல்லியாச்சு. ஃபுட்டு ரெடி ஆகிட்டு வரதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சுது. அப்படியே கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஹனி சிக்கனோட குவான்டிட்டி அந்த அளவு கூடவா இருந்துச்சு. 2 பேர் இல்லை 4 பேரே சாப்பிடலாம். ஒரே ஒரு நாசி கோரங் தான் சொல்லியிருந்தேன். நாங்கள் ரியல் நாசி கோரங் மாதிரி இல்லை, ஆனால் நாசி கோரங்கன்ற பேரில் ஒன்று கொடுத்தாங்க. ஆனால் சூப்பராகவே இருந்துச்சு. அதை 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச ஹாஃப் பாயிலோட கொடுத்தாங்களா, இவருக்கு காவாசி கொடுத்துட்டு நான் தான் முக்காவாசி அடித்தேன். சரி போனால் போட்டும் பாவம்னு சொல்லிட்டு ரொட்டியும் நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இவ்வளோ சாப்பிட்டும் பில் வரும் 540 rupees தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா டெசர்ட் சாப்பிடாம ஒரு டெசர்ட் ஷாப் போனோம். ஆனால் பெருசாக விருப்பமில்லை. இவர் சொல்லிட்டார் ரேஸ் கோர்ஸ் போய் சாப்பிடலாம் பண்ணிட்டு ஃப்ரூட் ஷாப் பண்ணுற ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே போனால் எனக்கு ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும், ஆனால் அந்த மாதிரி வெரைட்டி எதுவுமே இல்லை. இது ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வச்சு செய்ததான். சரி ஏதோ எக் அண்ட் ஆப்பிள் கிரம்பிள்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. ஒரு பெரிய கிளாஸில் கொண்டு வந்தாங்க. நான் முதல்ல நினைச்சேன் இது சாப்பிட முடியாது, பார்சல் பண்ணிட்டு போகலாம்னு பார்த்தா முழுக்குவாசியும் நானே அடிச்சிட்டேன். இவருக்கு மட்டும் ஒரு கொஞ்சம் கொடுத்தேன். சொப்பு என்னவோ செம்ம சூப்பராக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. அதை விட அந்த டெசர்ட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு. கேக் கொஞ்சம், ஐஸ்கிரீம் கொஞ்சம், கீழே அள்ள மாம்பழ சீசனாக மாம்பழமாக வந்துட்டு இருந்துச்சு. அன்றைக்கு நாள் ஃபுல்லாக செம்ம ட்ரெஸ்ஸு, செம்ம ஃபுட்டு, ஹஸ்பண்டோட செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு